இல்லையா, அந்த மசாலாவை அதில் ஊற்றிட்டு அது கூடவே நம்ம தேவையான அளவு ஸ்பைசஸ் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது மசாலா எல்லாமே ரெடியானதுக்கப்புறமா நம்ம இது கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது மசாலாவும் அந்த கிரேவியும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இன்றைக்கி 1/2 kg ப்ரானை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ப்ரானில் வந்துட்டு நல்லா மசாலா வந்து மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா கோட் பண்ணி விட்டுறலாம். இப்போது இதுக்கு கூடவே தேவையான அளவு தண்ணி வந்து நம்ம ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சால்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நம்ம